என்னடா இது? கதவை மூடிட்டாங்க. இப்படி மீட் பண்றது நல்லாவா இருக்கும்? லைட்ஸ் வெயிட்ஸ் எதுவுமே இல்ல. இது நல்லா இருக்காது. யாரு? யா இங்க யாரையும் காணோம். யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்தது. நான் வேற கதவை நாக் பண்ணேன். அவங்க திறக்க வந்திருப்பாங்க. யாரும் இல்லைன்னு பயந்துருப்பாங்களோ? பார்த்துட்டே வந்துடுறேன். இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இட்ஸ் மீ, மிஸ்டர் மெஹரா. இவர மிஸ்டர் மெஹரா தானா? நான் உங்ககிட்ட வாக்கு கொடுக்கிறேன், இந்த விஷயத்தை சும்மாவே விட மாட்டேன். குரல் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கே. நம்ம ஏரியால திருட்டெல்லாம் நிறைய நடக்குதாம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இல்ல இல்ல, இவர் மிஸ்டர் மெஹரா இல்ல. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த ட்ரெஸ் போடலாமா? நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இத செய், அதை செய், இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. இங்க பாரு, உனக்கு ரியாக்கு ப்ரோபோஸ் பண்ணனா போய் பண்ணு. எதுக்கு என்ன பிடிச்சி தொல்லை பண்றீங்க? அங்க போயிட்டு ரியாக்கு ஹாய் சொல்ல போற, அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன்? டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல, ஐ ஜஸ்ட் திங்கிங். இவ எங்க போறா? ஓ ஷிட், கேமராவை நான் மறந்தே போயிட்டேன். எடுத்துட்டு வந்துடலாம். இது அப்புறம் பாத்துக்கலாம், இரு வரேன். ஹலோ ஹலோ ராஜேஷ், கொஞ்சம் இருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது சரி, ரியா உங்ககிட்ட வந்து என்ன கேட்டா? அது ஒண்ணும் இல்ல, இங்க பாக்குறதுக்கு அழகான இடம் எதுன்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன், அங்கதான் போயிருக்காங்க. ஓ அங்கயா? அங்கதான். அட ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். ராஜேஷ் பாபு, நீங்க என்னோட ஃபேவரட். இத வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அடிக்கடி விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்க, சரியா? புரிஞ்சுக்கிட்டேன். எல்லார பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். பிரின்சிபல் பத்தி, டீச்சர் பத்தி, ஸ்டூடெண்ட் பத்தி, யார பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் உடனே என்ன கேளுங்க. கொஞ்சம் கவனிச்சா போதும். வாவ், இது போதும், நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, போங்க. இங்க பாரு, போய் கிட்டார் எடுத்துட்டு வா. இப்ப வா? ஆமா இப்பதான். போ போ போ, சீக்கிரம் போ. சரி. சரி, ஆல் தி பெஸ்ட் சொல்லு. ஆல் தி பெஸ்ட். ராஜு அண்ணா, இங்க ரொம்ப அழகான இடம் எது? அங்க அந்த பக்கம் ஒரு 50 அடி எடுத்து வைங்க, அப்புறம் அவ்வளவுதான். அப்படியா? தேங்க் யூ. என்ன இது? யாரும் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க, கதவும் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை திருடனா இருக்குமா? இங்க திருட்டு நடந்துட்டு இருக்கதா சொன்னாங்களே, நான் வேற தனியா இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். இந்த போன் இப்பன்னு பார்த்து ஆஃப் ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையில இருக்காங்களா? என்ன பண்றது? கதவை உடைச்சிடலாமா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யார் அது? அட இது யாரு? இங்க எந்த ஆம்பளையும் இல்லையே. Who are you? நான் வந்து இந்த வீட்டில் தான் இருக்கேன். இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்தில் வந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. யாரு நீங்க?
இங்க இருந்து போங்க. நீ யாரு? உன் பேர் என்ன? இந்த வீட்ல எந்த ஆம்பளையும் கிடையாது. ஆமா, நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சரிதாவோட மருமகன் பேசுறேன். சரிதாவோட பொண்ணு அனுராதாவோட புருஷன் பேசுறேன். பேர் சாம். பிராச்சியோட அம்மா பேர் அனுராதான்னு மீரா சொன்னா. பிராச்சிக்கு அப்பா இல்லைன்னு அவ என்கிட்ட சொல்லியிருக்காளே. நேச்சர், நைட், மியூசிக், இதை விட ரொமான்டிக் என்னவா இருக்க போகுது? ரியா ஒன்றும் நேச்சரை லவ் பண்ணுறவ இல்லை, இருந்தாலும் இங்கே வந்திருக்காளே. அப்புறம் விதி கூட அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு இருக்கு. அவளுக்காக நான் என்ன ப்ளே பண்ணுறது? எவ்வளோ அழகா பாடுறா. பியூட்டிஃபுல். I love you. நீயா? நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் எனக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன்? பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி வந்து தொலைகிற. நான் ஏன் உனக்கு லவ் ப்ரொபோசல் பண்ண போறேன்? நீ உன் முகத்தை பார்த்திருக்கியா? உனக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணுவேனா? பாட்டோட லாஸ்ட் லைன் ஐ லவ் யூ. அததான் நான் சொன்னேன். பாட்டா? என்ன பைத்தியம் நினைச்சியா? நீ பாடிக்கிட்டு இருந்தியா? உன் மொபைல் ஏதாவது பாட்டு ப்ளே பண்ணிருப்ப. வாட் நான்சென்ஸ் யா. உன்னால இவ்ளோ அழகா பாடவே முடியாது. யூ நோ வாட்? இங்க பாரு, நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. நீ பாராட்டணும்னு எனக்கு அவசியமே இல்ல. நான் பாராட்டுறதா? எவனாவது காது கேட்காதவன் தான் உன்னை பாராட்டுவான். அவனுக்கு தான் கேட்காது. பாக்குறதுக்கு இந்த கிட்டார் மட்டும் தானே கண்ணுக்கு தெரியும். சரி, என் பாட்டு காது கேட்காதவன் கேட்கட்டும். ஆனா நீ இங்க மரத்து பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு எதுக்கு என்ஜாய் பண்ணி கேட்ட? நடுவுல சொல்ல வேண்டியது தானே. நான் ஒன்னும் உன் பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணல. உன் மொபைல்ல ப்ளே பண்ணியே ஒரு சாங், அததான் என்ஜாய் பண்ண. ஆமா, நீ என்ன நினைச்ச? ஒரு பொண்ணு தனியா உட்கார்ந்துருக்கா, போய் அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நினைச்சு வந்தியா? அண்ட் பை தி வே, இம்ப்ரெஸ் ஆகுற அளவுக்கு உன்கிட்ட எதுவும் இல்ல. சிரிப்பு வருதா? ஆஃப் கோர்ஸ். நீ எப்படி உன்னையே நீ பொண்ணுன்னு சொல்லிக்கிட்ட? நீ பொண்ணு மாதிரியே இல்லையே. உன்னை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகுற அளவுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்ல. அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத. உன்னால அது முடியாது. ரன்பீர் கோலிய பார்த்து நீ இம்ப்ரெஸ் ஆக மாட்ட. இல்ல. உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் இங்க நின்னு பேச கூட என்னால முடியல. 2 நிமிஷத்துக்கு மேலயே நின்னு என்கிட்ட இப்ப பேசிக்கிட்டு தான் இருக்க.
ஏன் தெரியுமா? நீ ரொம்ப சீப்பான டைப். எங்கயாவது ஒரு பொண்ணு தனியா இருந்தா உடனே வந்துருவ. உன்னோட பருப்பெல்லாம் இங்க வேகாது. என்ன பருப்பு வேகாது? என்ன எந்த பருப்பு? என் அம்மா சொல்லுவாங்க, லெவல மீறி யாராவது பேசினா அவங்கள எங்க அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ யாரை இம்ப்ரெஸ் பண்ணுமோ போய் பண்ணிக்கோ. ஆனா உன்னோட பருப்பு என்கிட்ட வேகாது. பருப்பு வேகாது அது இதுன்னு நீ கேட்டரிங் பண்ணி பண்ணி உன் மைண்ட் ஃபுல்லா அதுதான் இருக்கு. உன் மூஞ்ச பாக்குறதுக்கு பரோட்டா மாதிரி இருக்கு. அப்புறம் யாரும் உன்னை விரும்ப மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. பைத்தியம் பைத்தியம். ஹலோ மீரா, நீ பிராச்சி அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் வரதா சொன்னியா? நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதாவது நீங்க அவங்கள பார்க்க வரீங்கன்னு. அவங்களும் தாராளமா வரட்டும், நானும் அவங்கள பார்க்க விரும்புறேன்னு சொன்னாங்க. அவங்க பேரு அனுராதாவா? ஆமா. ஐ திங்க் அவங்க ஏதோ டேஞ்சர்ல இருக்காங்க, அவங்க பிரச்சனையில இருக்காங்க. என்ன? ஆமா, ஏன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிற ரொம்ப நேரம் வீட்டு கதவை தட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஆளு பேசினா. அவன் என்ன சொன்னான்னா, சரிதாவோட பொண்ணு அனுராதாவோட புருஷன் சொல்றான். சனில்லா, யூ கால் தி போலீஸ். நான் கதவை உடைக்க போறேன். ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் பீ கேர்ஃபுல். ப்ரோ போதும் நிறுத்துங்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? டென்னிஸ் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு. லெஃப்ட் ரைட் அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உன்னாலதான் அந்த லூசு பிசாசு மாதிரி ஏன் பின்னாடி சுத்துது. யாரு லூசு யாரு பிசாசு? நீங்க என்ன சொல்றீங்க? பிராச்சி பிராச்சி பிராச்சி, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவளால நான் மொட்டை அடிச்சுப்பேன் போல. மொட்டையா? அவ என் கூட பேசும்போதெல்லாம் தலைமுடிய பிச்சிக்கணும் போல இருக்கு. இல்ல ப்ரோ, பொண்ணுங்களோட முடிய பிக்க கூடாது. ஐயோ, என்னோட முடிய பிச்சிக்கணும்னு சொன்னப்பா. ஓ ஓ அப்படியா? இரிட்டேட்டிங்கா? அப்புறம் 1 செகண்ட், இதெல்லாம் விடுங்க. நீங்க ரியாவை தானே பார்க்க போனீங்க. நடுவுல என்னாச்சு இந்த மாதிரி? ஓ எக்ஸாக்ட்லி, நான் ரியாவை தான் பார்க்க போனேன். பாட்டு பாடுனேன், கிட்டார ப்ளே பண்ணேன். ஆனா எதற்கு பிராச்சி நின்னுட்டு இருந்தா? What are you saying? Yes, exactly. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ரியாவுக்கு ப்ரோபோஸ் பண்ண நினைச்சேன். ஆனா அவ என்ன பத்தி என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்லிட்டா. சாங்க போன்ல ப்ளே பண்ணனும். நான் பாட்ட போன்ல ப்ளே பண்ணுவேனா? நல்லா யோசிச்சு பாரு. அவளை பத்தி அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. எங்க இருந்து தான் வந்தாலும் அவளுக்கு என்ன நினைப்புனா, சிங்கர்ஸோட ஜட்ஜஸ்னு நினைப்பு. அதனாலதான் நீ நல்லா பல்லன்னு அவ சொல்லிருப்பா. இங்க பாரு, நீ எதுவுமே பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வருது. இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நான் என்ன பண்றது? அவங்கள அங்கேயே விட்டுட்டு வர சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்றது? ஒண்ணு செய், அவளை என்ன விட்டு தள்ளி வை. அவ என்கிட்ட வரும்போதெல்லாம் அவளை நீ தள்ளி வை. இத மட்டும் பண்ணி, எனக்கு அது போதும். இல்லன்னா தள்ள முடிய பிச்சுப்பேன். டேய், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ என்னோட வாழ்க்கையில ஒரு வில்லியா இருக்கா. என்னோட லவ் ஸ்டோரியில நந்தி மாதிரி நடுவுல வந்து நிக்கிறாப்பா. ரியா கிட்ட என்ன ப்ரோபோஸ் பண்ணவே விட மாட்டா. அன்னைக்கு நான் வீட்ல டெக்கரேட்லாம் பண்ணினேன். அன்னைக்கு ரியாவை ப்ரோபோஸ் பண்றதுக்காக ப்ரோபோஸ் பண்ணா இவ வந்து நின்னுட்டா முன்னாடி. ஐ மீன், இன்னைக்கும் வேஸ்டட் மை டைம். என்னோட பார்ட்டியை அசிங்கப்படுத்திட்டா. ப்ரோ பொறுமையா இரு கிட்டாரிஸ்ட் ரன்பீர், பொறுமையா இரு. இது 3 நாளுக்கான ட்ரிப். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு எத்தனை சான்ஸ் கிடைக்கும். அதனால உனக்கு கோவமே வரக்கூடாது. அப்புறமா நீ கோவம் ஆயிட்டனா உனக்கு எப்படி ரொமான்டிக் மூடு வரும்? என்ன புரிஞ்சுதா? நீ பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கணும். You are right. I'm always right. I need to look romantic and attractive. Exactly. All right. எப்போ இப்படியே நீங்க 2 பேரும் இங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அட பிரின்சிபல் கூப்பிடுறாரு நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேம் இருக்காம். வாங்க, சீக்கிரமா வாங்க. ஓகே ஓகே. நீ வரலனா கூட பரவாயில்லை. இன்ஃபேக்ட் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஹேய், என்ன நீ கலாய்க்காத, அப்புறம் நீ அழ ஆரம்பிப்ப. ஓ ஹலோ, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அப்படியே நான் அழுதா கூட நீ ஒன்னும் என் கண்ணீரை துடைக்க வேண்டாம். அதான் ரன்வீர் இருக்காங்க. என்ன ரன்வீர்? ராஜி இஸ் ஸ்டில் பெட்டர். இவள பாத்தியா? சகானாவை பார்த்தா கழுத்தை நெரிக்கணும்னு இருக்கு. இல்ல, she is correct. Raji is worst. Okay, I'll see you. No dude, Raji is better. She is worst. என்ன பண்றது? இந்த திருட இன்னைக்கு திருடிட்டு தான் போவோம் போல இருக்கே. ஒருவேளை ரெடியா தான் வந்திருப்பானோ. சரிதா ஆண்டியோட பொருள் எதுவும் திருடு போகாம நம்ம பாத்துக்கணும். இந்த இருட்டுல எந்த பொருள் எங்க இருக்குன்னு அவனால பார்க்க முடியாது.
எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்லயே வந்து திருடுவேன்? யாராவது இருக்கீங்களா? திருட என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? என்ன யாரு நினைச்ச? இவ்ளோ அடி வாங்கிட்டோம் நிக்கிறான். இந்த திருடன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம். அங்க போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். அனுராதா மேடம், நான் உங்களை காப்பாத்த வந்தேன். திருட நீ, அடி வாங்குறது நானா? எங்க ஓடுற? நில்லு நில்லு. திருட வந்தியா? காப்பாத்துங்க சார், விட்டுருங்க சார். ஐயோ, திருடவா வந்த? சார் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க சார். சார் 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 வேணாம். ஐயோ, அடிக்காதீங்க சார். அதுக்குள்ள மயங்கிட்டானா? என்ன பண்றது? ஏய், இவன் இப்படி மயங்கிட்டானே. டேய் நில்லு. ஸ்னேக், இது ரியாவோட குரலாச்சு. ரியா, ரியா, பாம்பு 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 பாம்பு. என்னாச்சு 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 ரியா? ஸ்னேக், ஸ்னேக், எங்க 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 ஸ்னேக்? உனக்கு பாம்பு பார்த்தா பயமா? இல்ல இல்ல, எனக்கு பாம்பை பார்த்தாலும் பயம் இல்ல. நான் ஜஸ்ட் கேட்டேன், உன்னை காப்பாத்துறதுக்காக தான். அதை எப்படியாவது தூக்கி வீசிடு. அது எங்க இருக்கு? ஸ்னேக், ஸ்னேக் எங்க இருக்கு? அங்க 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 இருக்கு. ஃப்ளோர்ல இருக்கானு பாரு. எங்க? அது டென்ட்குள்ள தான் எங்கயாவது கண்டிப்பா இருக்கும். எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் அதை எப்படியாவது தூக்கி போட்டுரு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போறேன். ஓகே, நீ இருக்க நீ இருக்க நீ இருக்க நீ இருக்க. இப்போ நீ மட்டும் தான் இருக்க. அத சீக்கிரமா தூக்கி தூரம் வீசிடு. அதுவும் இந்த கேம்ப்ல இருக்க கூடாது. பாம்புனா எனக்கு ரொம்ப பயம். தயவு செஞ்சு அதை தூக்கி வெளியே வீசிடு. ஐ டோன்ட் லைக் ஸ்னேக்ஸ். எனக்கு ஸ்னேக்க பார்த்தாலே பிடிக்காது. ப்ளீஸ் அதை விரட்டிடு. எப்படியாவது விரட்டிடு. ஐ ஹேட் ஸ்னேக்ஸ். அதை எடுத்து போட்டுடு. இது மோசமான பாம்பா இருக்கு. இது என்ன கொன்னுடும் போல இருக்கு. அப்படியா? ஆனா நீ டென்ஷன் ஆகாத. இத நான் ரொம்ப தூரமா வீசிடுறேன். நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அது எப்படியாவது ரொம்ப தூரம் தூக்கி வீசிடு. அப்புறம் நீ பார்த்து ஜாக்கிரதை, அது உன்னை கடிச்சிர போகுது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குறியா? என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ரன்பீர் ப்ளீஸ் பார்த்து ஜாக்கிரதை எடுத்து நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அது கொத்தாது. ஏன்னா இந்த பாம்பு டூப்ளிகேட். வாட்? இட்ஸ் ஃபேக். பாக்குறதுக்கு ஃபேக் மாதிரி தெரியலையே. இத ஒரிஜினல்னு நினைச்சேன். எனிவே தேங்க் யூ so much. ஐ மீன் இது ஃபேக்கான ஸ்னேக்னு உனக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் எனக்காக நீ இதை பிடிச்சு வெளியே போடணும்னு ட்ரை பண்ணல. ஐ மீன் இட்ஸ் மீன்ஸ் a lot. Thank you so much. You are welcome. You wanna come to the game? Which game? இவங்க எல்லாரும் ஏதோ டம்ஷாரர் விளையாட போறாங்க. Sure. Thank you. I'll see you later. See you. சார் அடிக்காதீங்க சார். அடிப்பியா நீ? அடிக்காதீங்க சார். அடிப்பியா? அடிங்க சார். இவன் தான் சார் திருட. இவனை முடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. நான் இல்ல சார். ரொம்ப நாளா அவனை தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு செம்மையா மாட்டினியா? வா, கொஞ்ச நாள் ஜெயில இரு. ஹலோ, நாங்க இங்க தான் இருக்கோம். அவனை பிடிச்சிட்டோம். வேற யாரோ கூட போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிருக்காங்க போல. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு. கால் எங்க வீட்ல இருந்து வந்திருக்கோம். இன்னொரு கால் யார் பண்ணிருப்பாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. போலீஸ்க்கு சொல்லிட்டீங்களா? அது போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்துச்சா, அதனால அவங்க அங்க போய் திருடனை பிடிச்சிட்டாங்களா. முன்னாடியே போலீஸ் வந்துட்டாங்களா? நான் போய் பார்க்கறேன். ஃபிலிம்ல கூட இப்படி நடக்கிறது இல்லையே. என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் போய் என்னன்னு பார்க்கறேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார்,
இந்த வீட்ல யாரும் இல்ல, கதவை லாக் பண்ணிடுங்க. இவனை நிறைய நாள் உள்ள வைங்க. இவன் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. இந்த தடவை தண்டனையில தப்பிக்க முடியாது.